The next one, then ideal gas. Okay, so actually that means in practice no gas is ideal. Okay, the ideal gas is an imaginary gas. Okay, the molecules of any gas will have a certain amount of interaction among them, but these interactions are weaker than pressure is low or temperature is high. ஓகே ஸோ இது இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா சப்ஸ்டன்ஸ்லையும் இருக்கும், கேஸஸில் இருக்கும். பட் அது எப்போ ரொம்ப வீக் ஆகும் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷரில். ஸோ அப்போ நமக்கு ரியல் கேஸ் நமக்கு என்ன ஆயிருந்தா ஐடியல் கேஸாக மாறிடுது. பட் அப்போ நமக்கு வந்து அந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகே, ஐடியல் கேஸ்னு என்னது? தெர் இஸ் நோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகூல்ஸ், அதான் ஐடியல் கேஸ் அப்படிங்கிறது. பட் எல்லா கேஸ்லையுமே இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷரில் அந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும்? ரொம்ப வீக் ஆகும். இப்போது அந்த சமயத்தில் ரியல் கேஸ் நமக்கு எப்படி ஆக்ட் பண்ணணும்னா ஐடியல் கேஸாக ஆக்ட் பண்ணும். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் புரியணும். ஐடியல் கேஸ் என்னது, ரியல் கேஸ் அப்படிங்கிறது என்னதுண்டு. ரியல் கேஸ் அப்படிங்கிறது வந்து இன்டர்அட்டாமிக் மாலிகுலர் வந்து கண்டிப்பாக இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஐடியல் கேஸ் அப்படிங்கிறது இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, ஆனால் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ ப்ரெஷரில் அதோட இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வீக் ஆகும், தட் மீன்ஸ் லோ ஆகும். அப்போ நமக்கு என்ன நடக்குன்னா அந்த ரியல் கேஸ் அப்படிங்கிறது வந்து ஐடியல் கேஸ் நமக்கு என்ன ஆகுதுன்னா பிஹேவ்ஸ் லைக் ஏ ஐடியல் கேஸ். Okay, hence a real gas at low pressure and high temperature can be termed as a perfect gas or ideal gas. Okay, so ideal gas obeys the Charles law, then Boyle's law, then Avogadro law. All these laws, the relations between the properties, that means pressure, volume, temperature, the number of atoms. Okay, is in given state of gas, all the parameters will have a definite set of values. When there is a change in the state of gas or any one or more parameters change in its value. Okay, so in the given state all these parameters means definite set of values, then any one is change of these gases, then one or more these parameters also change. These parameters also change, though the above set the laws relate these changes. கண்டிப்பாக அந்த பொறுத்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஈக்குவேஷன், 5 மார்க் ஈக்குவேஷன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவேஷன் இட் ரிலேட்ஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஐடியல் கேஸ். எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட் பண்ணுறது ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ் இஸ் ஆல்சோ ஒபேஸ் த சார்லஸ் லா, பாயில்ஸ் லா, தென் அவகாட்ரோ லா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் சார்லஸ் லா, தென் வாட் இஸ் பாயில்ஸ் லா, தென் வாட் இஸ் அவகாட்ரோ லா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I recall. Okay, what is Boyle's law? Pressure is kept constant, the temperature is constant. Boyle's law means temperature is constant, the volume of the fixed mass of gas is inversely proportional to the pressure. That means P is inversely proportional to V. Therefore, PV is equal to constant is the Boyle's law. Okay, the next one, Charles law. What is Charles law? இது வந்து ஒரு டெரிவேஷன் மாதிரி வரும். Very very important. The ideal gas first relates to all the properties, obeys the Boyle's law, Charles law, and Avogadro law. What is Boyle's law? Boyle's law means when the temperature is kept constant, the volume of the fixed mass of the gas is inversely proportional to the pressure. Okay, the next one, what is Charles law? The Charles law is, it means pressure is kept constant வந்து என்னது Charles law. Temperature வந்து Boyle's law. ஓகேவா, மறந்துடாதீங்க. For Boyle's law, Charles law அப்படிங்கிற என்னதுன்னா the pressure is kept constant, the volume of the gas is directly proportional to the T. That means V is directly proportional to T, therefore V by T is equal to constant. What is Avogadro law? The constant, இதில் நமக்கு வந்து எது டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இதில் வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இந்த இடத்துல நமக்கு என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல வந்து. தென் இதில் வந்து டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ப்ரெஷர் நமக்கு ரெண்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட், த வால்யூம் ஆஃப் த கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் ஆஃப் த கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் த மோல்ஸ் present in the atoms. Okay, number of the atoms present or molecules present in it. The gas எவ்வளோ atoms or molecules present ஆயிருக்குது. Therefore V by N is equal to constant. Okay, so இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மூணு நம்ம என்ன பண்ணுறோம், ரிலேட் பண்ணுறோம். ரிலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே வந்து PV இருக்குது, இங்கே வந்து V by T இருக்குது, இப்போ V by N இருக்குது. இப்போ according to the combine the 3 equations we get, அதாவது PV is equal to constant, that means V by T is equal to constant, therefore V by N is equal to constant. Combine 3 equations, PV, V, V, V. So எல்லாமே டாப்ல நமக்கு என்ன இருக்கு, V இருக்கு.
ஸோ என்ன பண்ணிக்கலாம், பிவி கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாமா, பை கீழே வந்து n into t is equal to constant. Therefore, PV by NT is equal to constant. This above relation is called the combined law of gases. This relation is called the combined law of gases. இதான் அவ்வளோ லாவையும் கம்பைன் பண்ண combined law of gases. The equation is combined law of gases. Okay. So we can consider a gas. The mu means mole of the gas. Mu mole of the gas. The number of atoms contained will be equal to the mu times the Avogadro number NA. அதாவது number of mu moles of gases contains the mu moles of the gas. So the number of atoms contained in the gas is equal to எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, mu times of Avogadro number. What is Na? Avogadro number we already learned. Avogadro number Na is equal to 6.023 10 power 23 per mole அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ Na is equal to mu into Na. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது வந்து equation 1 வச்சுப்போம், இது 2 வச்சுப்போம், இங்கே 3, தென் இது வந்து 4, this one 5. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் நம்ம என்ன பண்ணலாம், n is equal to mu na கண்டுபிடிச்சிக்கோமா. ஸோ இது என்ன பண்ணுறோம்னா, இந்த 5 உள்ள என்னுடைய வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த இதில். ஓகேவா? ஸோ என்ன வரும், PV by what is n value, mu na then t is equal to constant. The next one, the value of the constant in the above equation is taken to be kb. நம்ம என்ன பண்ணுறோம், the value of the constant நம்ம என்ன பண்ணிக்கிறோம், kbன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? This is called the Boltzmann constant. That means இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம்னா, கான்ஸ்டன்ட் இஸ் kb is equal to கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். That means constant is equal to நம்ம என்ன பண்ணிக்கிறோம், kbன்னு எடுத்துக்கிறோம். This is called the Boltzmann constant. This is called the Boltzmann constant. It's called the Boltzmann constant. இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா, PV by mu Avogadro number, the temperature is equal to kb. What is kb? Boltzmann constant. What is the value of Boltzmann constant? 1.38 into 10 power minus 23 joule Kelvin power minus 1. இதுதான் Boltzmann constant உடைய வேல்யூ. ஓகே, புரிஞ்சுட்டா? தட் மீன்ஸ் இப்போ என்ன எடுத்துக்கிறோன்னா, PV is equal to இது நமக்கு என்ன ஆகும், இதில் அதுக்கு சைடு நமக்கு என்ன ஆகும்னா கிராஸ் மல்டிப்ளை ஆகும். தட் மீன்ஸ் PV is equal to mu into Na into T into Kb. Okay, we taken as mu Na kb. mu அப்படிங்கிறது number of moles contains the mu அப்படிங்கிறது வந்து mu moles of the gas அப்படிங்கிறது constant தான். So mu is also constant. Then Na is also constant. Avogadro number is a constant value, 6.023 10 power 23 is a constant value. Therefore kb is also Boltzmann's constant. இதெல்லாம் constant. So நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இதெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம் இந்த மூணு வேல்யூ சேர்த்து. Therefore mu, therefore Na, therefore kb is equal to r. கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு பேர் என்ன பண்ண, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இட் இஸ் ஆர், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இஸ் வேல்யூ இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. இல்லைன்னா என்ன போட்டுக்கலாம்னா 8.31 ஜூல் பெர் மோல் கெல்வின் இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ PV is equal to என்ன போட்டுக்கலாம், இதுக்கு பதிலாக R போட்டுக்கலாமா? இப்போ PV is equal to R into T. This is called the ideal gas equations. மூணு லாவையும் மூணு கேஸ் ஈக்குவேஷனையும் ரிலேட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கோம். PV is equal to RT is called the ideal gas is equal to equations. Ideal gas equation is called the ideal gas equations. Okay, it gives a relation between the
state variables and it is used to describe the state of any gas. Okay, it's a very important question, very easy question. நல்லா பார்த்துக்கோங்க அந்த கொஸ்டினை, நல்லா நீட்டாக எழுதணும். தெரியலனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. ஓகேம்மா, டுடேஸ் ஹோம்ஒர்க், physics homework, ideal gas equation. Today's homework, first of all, what is real expansion and what is coefficient of real expansion, what is apparent expansion, what is coefficient of the apparent expansion. Then this is a very important question. Experiment to measure the real and apparent expansion of a liquid. We must draw the diagram. Next one, fundamental laws of gases, Boyle's law, Charles law, Avogadro law. First law, second law, third law, then no need to draw the diagram. Next one, what is the difference between the ideal gas and real gas? Difference between the ideal gas and real gas. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்து நீங்கள் எழுதணும், நீங்களே எழுதணும். 3 டிஃப்ரென்ஸ் இருக்குது, 3 டிஃப்ரென்ஸ் ஒன்லி there. So you find out and write the answer. The next one, ideal gas equation. Okay, so study well and write ma. Thank you.